பஞ்சாப் கிங்ஸோட போலர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா சச் அ டீம் எஃபர்ட் அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு நம்பர் 2 டீம். லிட்டரலி நம்மளுக்கு நல்லா புரியும், ராஜஸ்தானுக்கு தான் ப்ரெஷர் கேம். பஞ்சாப் கிங்ஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னால அவங்க ஃப்ரீயா விளையாடலாம். பட் ஸ்டில் ஒரு கம்பைண்டா போலிங் எஃபர்ட் போடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை தான் பஞ்சாப் கிங்ஸ் காமிச்சாங்கன்னு சொல்ல முடியும். சாம் குரான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சூப்பரா போட்டாரு. நியூ பால் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் சார் ஃபென்டாஸ்டிக்கா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஹர்ஷல் பட்டேல் டெத்ல சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் எலிஸ் இந்த மேட்ச்ல வந்தாரு. அவரும் ரொம்ப எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. சோ கம்பைன் டீம் எஃபர்ட். ஹர்ஷதீப் சிங்கும் டீசெண்டா போட்டாரு. ஹர்ப்ரீத் பார் ஒரு ஓவர் போட்டாரு, 10 ரன் அடிச்சிட்டாங்க. மத்தபடி மிச்சம் இருக்கிற 5 போலருமே செமையா போட்டாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால 144 ரன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சது ராஜஸ்தான் ராயல்ஸ். சோ இந்த பிச் வந்து கிட்டத்தட்ட ஸ்லோ பிச் தான் குவஹாத்தில. புரியுது உங்களுக்கு, அந்த பயங்கரமான பேட்டிங் விக்கெட்லாம் இல்ல. பட் 160 அடிக்கலாம். அந்த ஒரு 15-16 ரன்ஸ் அவங்க கட் ஷாட் பண்ணாங்க. அதனாலதான் ஹியூஜ் கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் போலர்ஸ்க்கு நம்ம கொடுத்தே ஆகணும். ராஜஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் ரியலா ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதான் உண்மையான ஒரு விஷயம். சோ பிபிகேஎஸ் போலர்ஸோட இந்த எஃபர்ட்டை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.